Hi friends, welcome to Madras Virunthu. சுவையான மொறு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்து ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அகலத்தில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் அதிகம் வேகக்கூடாது. 2லிருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடு ஆறினதும் தேவையான அளவுக்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லிருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மசாலா கூட ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பேன் சூடானதும் வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் மொறு ஆன உடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மொறுன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். வாசம் சூப்பராக இருக்குதுங்க. மட்டன் சிக்கன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா சேர்த்துருக்கனால அப்படி இருக்குது. வீட்டில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக மட்டன் இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணுறோன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. வாழைக்காய் வறுவல் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பிரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மொறு வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.